guys, welcome to my daily vlog. இது என்னோட வெனஸ்டே vlog. மார்னிங் எழுந்த உடனே ஃப்ளவர் பாட் செட் பண்ணலான்னு பார்த்தா எல்லா ஃப்ளவருமே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் எதுவுமே பண்ணாமல் கிச்சன் உள்ள போயிட்டேன். கிச்சனில் அச்சாவும் அம்மாவும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து லஞ்சுக்கு இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிச்சடி தேங்காய் சட்னி. இப்போல்லாம் டேஸெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கு. லைட்டாக திரும்பி பார்த்தா இயர் எண்டே வந்துடுச்சு. இன்னும் 1.5 மாதத்தில் ஒரு நியூ இயர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கேட்டாலே பயமாக இருக்குது. பட் லெட்ஸ் ஹோப் 2026 எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ பாடியை ஹைட்ரேட் பண்ணுறதே கிடையாது. இளநீர் அறக்கலான்னு போனால் அது முடியல. ஸோ வாட்டர் எடுத்துகிட்டேன். நீங்களும் பாடியை மறக்காமல் ஹைட்ரேட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக லன்ச் டைமுக்கு கீழே வந்துட்டேன். வந்தால் இவனும் இல்லை, அச்சாவும் இல்லை. ஸோ நாங்கள் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் அப்புறம் அச்சா வந்தாங்க. ஸோ அச்சம்மா சர்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு இவன் வந்தான். ஸோ இவனுக்கு நான் சர்வ் பண்ணேன். இது மாதிரி ஆளுங்க ஒரு டைம் வர்றது கடுப்பாக தான் இருக்குது. யூஸ்வலாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது தான் பெட்டர் ஐடியா. ஒரு வழியாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிட் அவுட்டில் இருந்தோம். கரெக்டாக அந்த டைம் அப்போது ஃபீல்டை ரெடி பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. புல்லெல்லாம் வெட்டி போடுறதுக்கு நடக்கிற வழியெல்லாம் எக்ஸ்ட்ரா வேறு செடியெல்லாம் வளர்ந்துருந்தது. அதெல்லாம் கட் பண்ணி போட்டாங்க. இப்போது சூப்பராக நடந்து போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் லில்லியில் வாட்டர் ரொம்ப கம்மியாகிடுச்சு. பிகாஸ் இங்கே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக அடிக்க ஆரம்பிச்சதுனால அதுக்கு அப்படியே வாட்டர் ரீஃபில் பண்ணோம். அச்சா வந்து ஃபீல்டுக்கு தேவையான ஃபெர்டிலைசர்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நாளைக்கு இதெல்லாம் போடணும். நூல் புட்டுக்கு தேவையான அரிசியெல்லாம் காய வச்சுருந்தோம். 2 நாளாக காஞ்சிட்டு இருக்குது. ஸோ இப்போ ப்ராப்பராக ரெடி ஆனதுனால நாளைக்கு எடுத்துகிட்டு போய் அச்சா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நூல் புட்டுனா இடியாப்பம். இங்கே வந்து கேரளாவில் அதை நூல் புட்டுன்றாங்க. நம்ம ஊரில் இடியாப்பம்னு சொல்கிறோம். அப்படியே ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அரௌண்ட் ஒரு 4:30க்கு டீ பிரேக்கு கீழே வந்தேன். கரெக்டாக நம்மளோட மயில் அதோட ஸ்பாட்டில் இருந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சது. டெய்லி இந்த ஸ்பாட்டில் நாங்கள் ஏதாவது ஒரு டைமில் பார்த்துருவோம். ஆனால் எல்லா டைம் பார்க்கும்போதும் ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறோம். பிகாஸ் மயில்னால் அவ்வளோ அழகுங்க. மயிலோட ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அகெயின் பேக் டு ஒர்க். ஃபீல்டோட பாத்வேலாம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து ஃபீல்டு உள்ள நடக்க போகிறேன். இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப காடு மாதிரி இருந்துச்சு. நடக்கவே பயமாக இருந்துச்சு. இப்போயும் நடக்க பயமாக தான் இருக்குது. பிகாஸ் பாம்பெல்லாம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் பயத்தெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஒரு 2-3 மாதத்தில் நம்ம அறுவடை பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமே நினச்சாலுமே இந்த வியூ பார்க்க ஒரு 6-7 மாதம் ஆகும். ஸோ இருக்கும் போதே இதெல்லாம் அனுபவிச்சிடணும்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்தாச்சு. அரௌண்ட் ஒரு 7 வெளியில் போயிருந்தோம். இன்றைக்கி மூணோட வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது அப்படியே ரசிச்சுக்கிட்டே வரும்போது இந்த பாவப்பட்ட ஸ்னெயிலோட வியூவும் பார்த்தோம். ஸோ அப்படியே ஸ்னெயிலுக்கு வழி விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து டின்னரும் சாப்பிட்டாச்சு. டின்னருக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் வீட்டு வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு டேவை எண்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய் ஃப்ரம் மேரிட் அமலு. பாய்.